குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோகம் இருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆணி மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை. இது தமிழுக்கு 10/7/2024ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:59. திதி இன்று காலை 8:31 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் காலை 11:20 வரை மகம், பின்பு பூரம். நாம யோகம் அதிகாலை 3:02 வரை சித்தி யோகம், பின்பு வியாதிபாதம். கரணம் இரவு 9:25 வரை பவகரணம், பின்பு பாலவ கரணம். அமிர்தாதி யோகம் காலை 11:20 வரை சித்த யோகம், அதன் பின்பு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. குளிகை பகல் 10:30 12 மணி வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 11:45 வரை, மாலை 6:30 7:30 வரை. வாரசூல வடக்கு, பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 11:20 வரை உத்திராடம், பின்பு திருவோணம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். இன்றைய தினம் சுப முகூர்த்த நாள், புதன்கிழமை. வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு. இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் நம்ம பெருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லுவோம், சோம்பு. அதை நல்லா கசக்கணும், கசக்கினாதான் அது நல்லா வாசனையா இருக்கும். அதை ஒரு வெள்ளை பேப்பர்ல வைங்க. 3 லவங்கம், 1 ரூபாய் காயின் அதுல வச்சு கொண்டு போங்க. காயின்றது 5 ரூபாய் கூட வைக்கலாம். 1 5 இந்த மாதிரி ஒரு எண்களுடைய ஒத்தைப்படையில நம்ம வச்சு கொண்டு போனோம்னா சிறப்பாக இருக்கும். நம்ம இப்ப கோச்சாரத்தை பார்த்துட்டு நம்ம இதுவரைக்கும் நிறைய தகவல்களை சொல்லியிருக்கோம், சுவாமிகளை பற்றிய தகவல்களை சொல்லியிருக்கோம். ஆனா சரபேஸ்வரரை பற்றி நம்ம இதுவரைக்கும் சொன்னதும் இல்லை, பேசுனதும் கிடையாது. எல்லாருக்கும் தெரியும் சரபேஸ்வரர்னா யாரு, எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்களா? அவரை பற்றி நம்ம ஒரு தகவலை பார்ப்பதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம். மிதுன லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன், கடகத்தில் புத பகவான் சுக்கிர பகவான், சிம்மத்தில் சந்திர பகவான், கன்னியில் கேது பகவானும் ஆந்தி பகவானும், கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார், மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் அங்காரகன், ரிஷபத்தில் குரு பகவான். சரபேஸ்வரர், சரபேஸ்வர மூர்த்தி, அவரை பற்றிய ஒரு தகவல். சரபேஸ்வரர்னா யார்? அதர்வண வேதத்தில் சொல்லப்பட்ட சர்வ மந்திரங்கள் எல்லாம் அவ்வளவு சிறப்பானது. சரி, அவரை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாம். சரபேஸ்வரர் சுவாமிகளை வழிபாடு செய்வது சகல நன்மைகளும் தரும். கொடிய சத்துருக்களை அழித்து தீராத இன்னல்களை தீர்த்து சரணடைந்தவர்களுக்கு அபாயம் அளிக்கும் தெய்வம் யார் என்றனா ஸ்ரீ சரபேஸ்வரர் தான். அதாவது எல்லா பாவங்களையும் போக்கி காக்க வல்லமை பெற்றவர் யார் என்றால் இந்த ஸ்ரீ சரபேஸ்வரர் தான். அதர்வண வேதத்தில் சொல்லப்பட்டது. இவரை வழிபடுவதால் பேராபத்து, அதாவது பரிகாரம் காண முடியாத துன்பங்கள், வைத்தியவர்கள், கைவிடப்பட்ட வியாதிகள், துன்பம் தரும் எதிரிகள், இவைகளில் இருந்து நிவாரணம் கிடைக்கும் என்று நான் சொல்லல, அந்த காலத்துல சித்தர்களும் வியாச முனிவரும் சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த சரபேஸ்வரரின் உண்மையான பாதுகாப்பு கவசம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. தெரியும்னு நினைக்கிற நிறைய பேருக்கு இந்த மந்திரங்கள்லாம் நிறைய நான் சொல்லியிருக்கேன். ஓம் சாலுவேசாய வித்மகே பக்ஷி ராஜாய தீமகி தன்னோ சரபக பிரஜோதயாதே. சரி, சரபேஸ்வரருக்கு எங்கெல்லாம் சிறப்பு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம சென்னையில எடுத்துக்கிட்டோம்னா குருங்காலீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு. 1000 வருடம் கோவில் அது. லவகுசா வழிபட்ட ஸ்தலம் அது. அந்த ஸ்தலத்திலே 16 கால் மண்டபம் அப்படின்றது அந்த காலத்துல எல்லா பழங்காலத்து கோவில் அத்தனை கோவிலும் இருக்கும்.
அதுல பாத்தீங்கன்னா சரபேஸ்வரர் இருப்பார். அந்த சரபேஸ்வரருக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையில பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அபிஷேகம் ஆராதனை அங்கு நடக்கும். அதே போல திருபுவனம் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு தெரியுங்களா? தனி சன்னதி அங்க இருக்கு. இது தவிர சிதம்பர கோவில்ல தனி சன்னதி. இந்த சரபேஸ்வரருக்கு சிறப்பான நாள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான். இந்த ஞாயிற்றுக்கிழமையில இவரை வணங்குவது மிக சிறப்பு. சரபேஸ்வரருடைய உண்மையான பாதுகாப்பு கவசம் சில பேருக்கு வீட்டில் இருக்கும் போதே, அப்படி இல்லைன்னா வெளியில் செல்லும் பொழுதோ இனம் புரியாத ஒரு அச்சம் ஏற்படும். அந்த நேரத்திலும் சிலருக்கு பல காரணங்களினால் திருமணம் தடைபட்டு கொண்டே இருக்கும். அவர்களுக்கும் சிலருக்கு தீய கனவுகள் காரணமாக இரவில் பெருங்குரலை எழுப்பி அலறுவார்கள். அவர்களும் சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா கணவரின் தீய நடத்தையால் குடும்பமே நெருக்கடிக்கு ஆளாகக்கூடிய நிலையில் இருக்கும். அந்த குடும்பத்தில் உள்ளவர்களும் பெண்கள் வேலை படிப்பு காரணமாக அடிக்கடி வெளியில் செல்லும் போது தீயவர் தொல்லைக்கு ஆளாக கூடியவர்களும், வயதுக்கு வந்த பெண்ணை படிப்பதற்கு கல்லூரிக்கு அதாவது ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வைக்கிற தாய் தந்தையர் எப்படி இருப்பாங்க? வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு வாழ்வாங்க. அப்படிப்பட்டவர்களும் சில மாணவர்கள் தைரியம் குறைந்தவர்களாக இருப்பார்கள். அவர்களும் ஸ்ரீ கவச ஜலூஷர் இயற்றிய பீஜாசரங்கள் நிறைந்த சக்தி வாய்ந்த இந்த ஸ்ரீ சரபேஸ்வர கவசத்தை தினமும் சொல்லி வந்தால் தக்க நிவாரணம் நிச்சயம் கிடைக்கும். உக்கிரம் உடைத்து வந்த பரமசிவன் பறவையாய் எழுந்த என் கோவே அரகர என சொல்லி ஆனந்தமாக்கி உன்னை உரத்த குரலில் கூவி அழைப்பேன் சாலுவேசா என்றே சிரம் இரண்டும் கண் மூன்றும் கூறிய மூக்குடனே கரம் நான்காய் என்னை காத்தருளும் கருணாகரனே பரம்பொருளே சரபேசா வாழி வாழியே. இந்த திவ்ய கவசத்தை இப்போது சொல்லிக்கொண்டு இருக்கும் போதே இதன் மகிமையை நீங்கள் உணரலாம். பல பேரை காப்பாற்றிய கண்கண்ட மந்திரம் இது. அனைத்து நேரங்களிலும் உங்களின் கையில் இருக்கட்டும். பில்லி சூன்யம் ஏவல் போன்றவை உண்மையா பொய்யா, அவை எப்படி செயல்படுகின்றன என்ற ஆராய்ச்சி செய்வதை விட அத்தகைய கொடுமையான விளைவுகளிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்வதே புத்திசாலித்தனம். சரபேஸ்வரர் வழிபாடு எல்லாவிதமான பில்லி சூன்ய துன்பங்களையும் தீர்க்கும். ஸ்ரீ சரபேஸ்வரருடைய 108 போற்றிகள் ஞாயிறு தோறும் சொல்லி வணங்கி வந்தால் அவ்வளவு சிறப்பு. நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. சரபேஸ்வரர் வழிபாடு எங்கெல்லாம் நடக்கிறதோ அதுல கலந்துகிட்டாலே போதும், பலன் நிச்சயம் கிடைக்கும். 108 இந்த நாமாக்களை சொல்லும் போது நமக்குள்ள ஒரு உணர்வுகள் ஏற்படும். இந்த உணர்வுகள் உணர்வு பூர்வமாக நீங்க இதை அடையலாம். அதே போல இந்த 108 நாமாக்கள் உங்களால சொல்ல முடிஞ்சா இந்த நெட்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணுங்க. சரபேஸ்வரருடைய 108 நாமாக்கள் அப்படின்னு போற்றிகள் போட்டாலே போதும், வந்துடும். ஓம் விண்ணவா போற்றி, ஓம் விலங்கு உயர் வீரா போற்றி, திண்ணவா போற்றி, அனிமாமலர் பறவை போற்றி அப்படின்னு வரும். அதை சொல்லுங்க, சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா இந்த ஒரு மந்திரத்தை சொன்னாலே போதும். அப்படி இல்லைன்னா என்ன மந்திரம்? ஓம் சாலுவேசாய வித்மகே பக்ஷி ராஜாய தீமகி தன்னோ சரபக பிரஜோதயாது. இது சரபேஸ்வருடைய காயத்ரி மந்திரம். இந்த மந்திரத்தை சொன்னாலே போதும். எங்கெல்லாம் சரபேஸ்வருடைய பூஜை நடக்கின்றதோ இது ஞாயிற்றுக்கிழமையில தான் நடக்கும். அதுவும் சென்னையில நடக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பா நடக்கும். அவ்வளவு சிறப்பா நடக்கும். அந்த கோவில் எங்க இருக்குன்னா கோயம்பேடுல குறுங்காலீஸ்வரர் அப்படின்னு இருக்கு. அந்த குறுங்காலீஸ்வரர் கோவில்ல 16 கால் மண்டபத்துல சரபேஸ்வரர் அமைந்திருக்கிறார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அபிஷேக ஆராதனை மிக சிறப்பா இருக்கும்.
ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சிறப்பு, பாலபிஷேகம், சொர்ணாபிஷேகம், அதே போல 4வது வாரம் யாகங்கள் இதெல்லாம் நடத்தப்படுகின்றன. முடிஞ்சா அங்கு சென்று வழிபாடு செய்யுங்க. இந்த அருகம்புல்லும் வில்வமும் கொண்டு வழிபடுவது சிறந்தது. சரவரை வழிபட்டால் பில்லி, சூன்யம், ஏவல், பிணி, கடன் தொல்லை இவற்றிலிருந்து விடுபடலாம். திருமணத்தடை அகன்று விரைவில் திருமணம் நடக்கும். அமாவாசை, பௌர்ணமி மற்றும் பிரதோஷ நாட்களில் வழிபடுவது மிகவும் சிறப்பு. ராகு காலத்தில் வழிபடுவது மிக நல்லது. சத்ரு சம்ஹாரமே சரபேஸ்வரரின் அபரிமிதமான சக்தி உண்டு. பக்தர்கள் முழு மனதோட வழிபட்டு சரணடைந்து சரபரின் அருளை பெறுங்கள். இந்த சரபேஸ்வரர் ஆலயங்கள் சோழர்கள் ஆட்சி காலத்தில்தான் சரபேஸ்வரர் வழிபாடு அறிமுகமாகியது. சரபமூர்த்தி வடிவத்தினை கோயில்களில் அமைப்பதாலும் வழிபடுவதாலும் எதிரிகள் அழிக்கப்படுவார்கள், போர்களில் வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே சோழர்கள் சரபேஸ்வரர் வழிபாட்டினை துவங்கினார்கள். அதனால யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கின்றதோ ஞாயிற்றுக்கிழமையில், அதுவும் இல்லாம இந்த சரபேஸ்வர வடிவங்களில் மிக பழமையானது எங்கன்னா தாராசுரம். தாராசுரத்தில் உள்ள சரபரின் இரு இறக்கைகளாக விளங்கும் இவர்கள் சக்தியின் திரு அவதாரம் என்றும் சொல்லப்படுகிறது. இம்மூவருக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 4 to 6 ராகு காலத்துல மிக சிறப்பாக பூஜை நடைபெறும். கலந்து கொள்ளுங்கள். உங்கள் ஊர் பக்கத்தில் எந்த கோவிலில் சரபேஸ்வரர் இருக்கிறாரோ அந்த இடத்தில் கலந்து கொண்டு உங்களுடைய பிரார்த்தனையை அங்க வைங்க, நிச்சயமாக நடக்கும். இந்த சரபேஸ்வரருக்கு ரொம்ப ரொம்ப சக்தி உண்டு. அதாவது சொல்ல முடியாத ஒரு சக்தி அப்படின்னு கூட சொல்லலாம். நரசிம்மருக்கும் அதேதான். நரசிம்மர் பாத்தீங்கன்னா கர்ப்பத்தில் உருவாகாதவர். அதனால நரசிம்மருக்கும் சரபேஸ்வரருக்கும் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு சக்தி வாய்ந்த கடவுள் யார் அப்படின்னா சரபேஸ்வரரும் நரசிம்மரும் சொல்லலாம். இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை வேளையில நீங்க சென்று வழிபாடு செய்யுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். உங்கள் வேண்டுதல் அத்தனையும் நிறைவேறும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். குடும்பத்தில் சந்தோஷமான சூழலாய் ஏற்படும். பொன்பொருள் சேர்க்கை தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். உயர்கல்வியில இருந்து வந்த குழப்பங்கள் மறையும். பெரியோர்களின் வழிகாட்டுதல் மாற்றத்தை ஏற்படுத்தும். கால்நடைகள் மூலம் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கும். இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசய மேற்கு திசை, அதிசயன் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்து. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள். பரணி நட்சத்திரக்கார குடும்பத்தில் நெருக்கம் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தாயின் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்க்க வேண்டியது அவசியம். அதே போல எதிர்பாரா சில உதவிகரம் கிடைக்கும். கடன் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். புதிய விஷயத்தில் ஆர்வங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். சிறுதூர பயணங்களால் மாற்றங்கள் உண்டாகும். ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாள். உங்களுடைய மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகி தெளிவு பிறக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதே போல அக்கம் பக்கம் இருப்பவர்களெல்லாம் உங்களுக்கு இன்றைய தினம் ஆதரவாக இருப்பார்கள். இன்றைய நாள் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். அந்த செலவை சுப செலவாக மாற்றிக்கொள்ளுது. அதிசய தெற்கு திசை, அதிசயன் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்தும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் உண்டாகின்ற ஒரு நாள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே,
எந்த ஒரு விஷயத்திலும் உற்சாகமாக செயல்படுகின்ற ஒரு தருணம், மகிழ்ச்சி நிறைந்த நாள். தன வரவு சிறப்பாக இருக்கும், ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம், புதுவிதமான இலக்கை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு, உங்களுடைய பேச்சு திறனால் காரிய அனுகூலம் ஏற்படும், உங்களுடைய திறமைக்கு உண்டான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு சிறப்பான ஒரு நாள், நன்மைகள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். இன்றைய நாள் தன வரவு சிறப்பாக இருக்கும். அதிசய வடகு திசை அதிசயன் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகம் நிறைந்த ஒரு நாள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இலக்குகள்லாம் பிறக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனசுல இருந்து வந்த குழப்பங்கள், தேவையற்ற நினைவுகள் அதெல்லாம் விலகக்கூடிய ஒரு நாள். படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி வியாபாரம் செய்பவர்களுக்கு, தொழில் முனைவோருக்கு, சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு நல்ல ஒரு சாதகமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். சமூக பணிகளில் ஒத்துழைப்பு கிடைக்கும். உங்க தோற்றத்துல ஒரு பொலிவு மாற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள். உங்களுடைய செயல்பாட்டில் இருந்து வந்த சோர்வெல்லாம் விலகி சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு தன்மை இன்றைய நாள் இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள் விலகக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு சகோதரர்கள் பற்றிய புரிதல்லாம் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாள். அதாவது சகோதர சகோதரி, உடன் பிறந்தவர்கள், அவர்களை பற்றிய ஒரு புரிதல் இன்னைக்கு ஏற்படும். முயற்சியில சிந்தித்து செயல்படுங்க. புதிய முயற்சி எடுக்கிறீங்கன்னா அதுல நீங்க சிந்தித்து அந்த முயற்சி எடுத்தால் சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை, பழைய நினைவுகளால் உங்க செயல்பாடுகளில் ஒரு தடுமாற்றம் ஏற்படும். வியாபாரம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளிடத்தில் இன்றைய தினம் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். வார்த்தையில நிதானத்தை காட்டுங்க. இன்றைய நாள் வெற்றி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசய தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடுமாற்றமான ஒரு நாளாக அமைகின்ற ஒரு நாள். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தந்தை வழி உறவுகள் ஒத்துழைப்பு கிடைக்கும். தொலைதூர பயண வாய்ப்புகள் சாதகமாக அமைகின்ற ஒரு நாள். சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாள். உயர் அதிகாரிகளிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். இன்றைய நாள் சிறப்பாக செல்லும். தன வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் குறையும். இன்றைய நாள் செலவுகளும் கூடும். அந்த செலவு விரய செலவாய் இருக்கும். அந்த விரயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். அதே போல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க. ஆரோக்கியத்தில் முக்கியமாக கவனம் இருக்கணும். இந்த செவ்வாய் பயிற்சி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு வேலையில புதிய பொறுப்புகள்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒருத்தர். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும். படிக்கிற மாணவர்களுக்கு, உயர்கல்வி படிக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி மனதில் நினைத்த காரியங்கள்லாம் நிறைவேறுகின்ற ஒரு தருணம். அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு இன்றைய தினம் ஆதரவான ஒரு சூழல்லாம் கிடைக்கும்.
அதே மாதிரி ஆரோக்கியம் மேம்படும், வேலை செய்யும் இடத்தில் மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. நம்பிக்கை, தன்னம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள், வெற்றி நிறைந்த நாளாகவும் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் வேலை செய்யும் இடத்திலும் சரி, அதே மாதிரி பெரியோர்கள், தாய் தந்தை ஆதரவாக இன்னைக்கு இருப்பார்கள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை நிறைகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு ஏற்படும், எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், புதுவிதமான தேடல் அதிகரிக்கும், புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும், வெளியூர் தொடர்பான பயணங்கள்லாம் சாதகமாக அமைகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். நெருக்கடியாக இருந்து வந்த சில பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு தன்மை, நம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாள். மனசுல இருந்து வந்த சில குழப்பங்களுக்கெல்லாம் இன்னைக்கு தெளிவு ஏற்படும். இன்றைய நாள் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் இருக்கு. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள்லாம் சாதகமாக அமையும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, பெரியோர்களின் ஆலோசனை கேட்டு இன்றைய தினம் நடந்தால் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். சகோதர வழியில் அனுசரித்து செல்லுங்கள். வழக்கு சார்ந்த விஷயத்தில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படுங்கள். முன்னேற்றம் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும். உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல்லாம் மேம்படும். இன்றைய நாள் ஞாபக சக்தி பெருகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்கார் நிறைய மாற்றங்கள் நிகழும். பூராடம் நட்சத்திரக்கார சூழ்நிலை அறிந்து செயல்படுங்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் மேம்படக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் கவனமா இருங்க. பிள்ளைகள் வழியில விட்டு கொடுத்து செல்லுங்கள். பூர்வீக சொத்துல பிரச்சனை இருந்தால் அதில் அலைச்சல்கள் ஏற்படும். அரசு விஷயத்துல பொறுமையா இன்னைக்கு எதையும் செய்யுங்கள். வியாபாரத்துல எதிர்பார்த்த வாய்ப்புகள்லாம் தாமதமாக தான் இன்னைக்கு கிடைக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லுங்கள். இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு நிதானமாக இன்னைக்கு செய்தால் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும். சந்திராஷ்டம் இருக்கிறதுனால விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பு ஏதாவது கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அதில் ஒரு தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. அதனால் இன்றைய தினம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் வேலை செய்யும் இடத்திலும் சரி, வீட்டிலும் சரி, விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஒரு நல்ல வாய்ப்புகள், அதே மாதிரி சுகமான ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் ஒரு பிடிவாத தன்மை இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. தாய் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும். நெருக்கமானவர்கள் மூலம் நல்ல சந்தோஷ சூழ்நிலை ஏற்படும். புதிய அதிகாரிகள் நீங்க வேலை செய்ய இடத்துல வந்து அமர்ந்தால், அதாவது உங்களை விட உயர் அதிகாரிகள் வச்சுக்கோங்களேன், அப்படிப்பட்டவர்களின் அறிமுகத்தால் நன்மைகள் ஏற்படும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உயர்கல்வி தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும். ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இன்றைய நாள் அதே போல இந்த பேங்க் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல ஏதாவது லோன் போட்டிருக்கீங்க, லோன் வரணும், அதை சார்ந்து இன்னைக்கு நீங்க போயிட்டு அணுகுனீங்கன்னா அந்த உதவிகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு.
இன்றைய நாள் சுறுசுறுப்பாக இயங்குங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் அடைகின்ற ஒரு தருணம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, புதிய முயற்சிகளை எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும். நெருக்கடியாக இருந்து வந்தவர்கள் விலகிச் செல்வார்கள். எதிர்காலம் குறித்த சில முடிவுகளை எடுப்பீங்க. மனசுல ஒரு புதுவிதமான இலக்குகள் பிறக்கும். கற்பனை துறைகளில் சாதகமான சூழல் உண்டாகும். தாய்மாமன் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும். இன்றைய நாள் மிக கவனம் வேண்டிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிர்ஷ்ட தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இலக்குகள் பிறக்கின்ற ஒரு நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.